அர்ஷினி பாப்பா வந்ததுக்கப்புறம் நாங்கள் 4 பேராக போன ஃபஸ்ட்டு ஷாப்பிங் அது இன்றைக்கி தாங்க. பெங்களூரில் இருக்குன்னு யாருக்குன்னா சொன்னேன்னா எல்லாருடைய மைண்டுக்குள்ளேயும் ஒரு டக்குன்னு வர்றது நல்லா ஜாலியாக இருக்கேன், அவுட்டிங்கு ஷாப்பிங் அப்படி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அமிதேஷ் வச்சுக்கிட்டே எங்கேயும் வெளியே போக முடியாது. இப்போ அர்ஷினி பாப்பா வேறு வந்துட்டாங்க. என்னுடைய அதிகபட்ச ஷாப்பிங் அண்ட் அவுட்டிங் பார்த்தாலே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரும் காய்கறி கடையுமே ஆச்சு. அதை தவிர வேறு எதுக்குமே வெளியே போக முடியல. கரெக்டாக டைம் இருக்குது. எத்தனை தடவை காலிஃப்ளவர் சில்லி போட்டாலும் ஒரு பயம் வரும், கிறிஸ்பியாக வேணும், கலர் வரணும், ஹோட்டல் மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டு தரத்துக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிடுவேன். பாப்பா டெலிவரிக்காக பாண்டிச்சேரி போய் இப்போ பாப்பாவுக்கே 7 மாதம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 1 இயர் ஆயிடுச்சு நாங்கள் காலிஃப்ளவர் சில்லி ஆற்றுல போட்டு. ஃபைனலாக இன்றைக்கி போட்ட சில்லி அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் எப்போ ஆயில் ஐட்டம் செஞ்சாலுமே ஒரு டம்ளர் ஜீரக தண்ணி வச்சு கொடுத்துருவேன். அப்போ தான் அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஸோ என்ன பொருள் சாப்பிட்டாலும் கொஞ்சம் பயம் இருக்காது. எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் ஏசி போடுவாங்க. ஆனால் இப்போ பெங்களூர் எப்படி இருக்குன்னா பெங்களூரே ஏசியில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.